ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில ஆனைமலை சாரல்ல 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனி பெரும் கோவிலை அமைத்து இந்த வழிபாட்டை கொண்டு வர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை என மிக பிரம்மாண்டமாக 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ஊர்வலம் வரும். எப்பேற்பட்ட மூட்டு வலியானாலும் வாங்க, நான் உடனே ரெடி பண்றேன். எப்பேற்பட்ட இடுப்பு வலியானாலும் வாங்க, ரெடி பண்றேன். எப்பேற்பட்ட கழுத்து வலினாலும் வாங்க, ரெடி பண்றேன். இந்த பேக் பெயின், பாடி பெயின் போகணும்னா மகராசனம். என்னங்க மகராசனம்? தண்ணீர் மகர்னா முதலை, தண்ணீருக்குள் படுத்திருக்கிற மாதிரி தலையை அப்படி தூக்கிட்டு இருக்கணும், நிமிர்ந்துட்டு இருக்கணும், தரையில தான் முட்டிட்டு இருக்கணும். தான் தாடை அப்படி முட்டிட்டு இருக்கணும், கைகள் வானம் பார்த்திருக்கணும், கால்கள் நீட்டி இருக்கணும், செங்குத்தா வைக்க கூடாது. எண்ணி 4வது நாள்ல அந்த பேக் பெயின் இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க. 4 நிமிடம், 4 minutes in the morning, 4 minutes in the evening. பேக் பெயின், பாடி பெயின், சர்விக்கல் பெயின், லம்பார் பெயின் எல்லாமே போயிடும். இதுல இன்னொரு விஷயம், இது என்னங்க, இது தாடை மலக்குடல் வர்மம். மலக்குடல் எங்க இருக்குது, அதனுடைய வர்மம் எங்க இருக்குது? இதை புடிச்சு அசைச்சோம்னா, அம்மா குழந்தைய பால் ஊட்டிட்டு படுக்க வச்சிருப்பா, புடிச்சு தாச்சிருப்பா. எதுக்கு? உண்ட உணவு செரிக்க வேண்டும் என்பதற்காக அன்னை குழந்தையினுடைய இந்த தாடையை பிடித்து அப்படியே அசைப்பா. இதை அசைக்க அசைக்க குழந்தைக்கு உண்ட உணவு செரிச்சு. சித்தர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க? உள்ளங்கை கொண்டு முகவாய் கீழ்த்தாடை, உள்ளங்கை முகவாய் கீழ்த்தாடை அழுத்தம் அதை தந்து விட்டால் கழிவுகள் ஆனே நீங்கிடுமே. கழிவுகள் போறதுக்கு இதுதான் வழி. உள்ளங்கை கொண்டு முகவாய் கீழ்த்தாடை அழுத்தம் அதை தந்து விட்டால். எப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கணும், இந்த இடத்துல பாருங்க, பல்ல முடிக்கணும், பல்ல திறந்துருந்தா பல்லு மேல போய் ஏறிக்கும் பாருங்க. 3 நிமிஷம் பண்ணணும்னா கழிவுகள் தன்னை போல போயிடுதான் மலக்குடல் வர்மம். யாரெல்லாம் கால் பதித்தார்களோ அத்தனை பேருடைய பாப சாப தோஷ தடைகள் நீங்கும். பாபசாப தோஷ தடைகள் நீங்கி ராஜனை போல் வெற்றி வாழ்வு வாழ கலச பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7397792847.